வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரைய சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. ஏற்கனவே ஒரு சின்னத்துல நம்ம போட்டியிட்டு அது தொடர்ந்து கொடுக்காம மாறினா அது எப்பொழுதுமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனா இப்ப மக்கள் நீதி மையத்துக்கு இந்த முறை மீண்டும் டார்ச் லைட் தான் கொடுத்திருக்காங்க. கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு மீண்டும் டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். அதே மாதிரி விஜயுடைய கட்சிக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது குறித்து அறிவிப்பு வந்திருக்கு. அந்த அறிவிப்புல என்ன வந்திருக்கு அப்படின்னா, அதான் லெட்டர், எலெக்ஷன் கமிஷன்லேருந்து லெட்டர் வரும்ல, இந்த 2026 தேர்தலுக்காக நேம் ஆஃப் த பார்ட்டி மக்கள் நீதி மையம், ஜெனரல் எலெக்ஷன் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு, சட்டமன்ற தேர்தல் இன் ஆல் அசம்பிளி கன்ஸ்டிடியூன்சிஸ் இன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, பேட்டரி டார்ச். அவங்கள பொறுத்தவரையே தமிழக வெற்றி கழகத்துக்கு இதே மாதிரி விசில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு மையம் விசில் அப்படின்னு ஒரு ஆப் இருந்தது. அப்போ மையத்துக்கு விசில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. அப்போதான் டார்ச் லைட் கிடைச்சது. 2019 எலெக்ஷன்ல தான் முதல்ல மக்கள் நீதி மையம் போட்டியிட்டது. 2019 நாடாளுமன்ற தேர்தல். அது அப்ப நமக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது. ஏன்னா பிஜேபி கூட்டணியும் இல்லை, திமுக கூட்டணியும் இல்லாமல் நம்ம தனியா நின்னோம். அப்ப தனியா நின்று பிரதமர் வேட்பாளரை இல்லாத பொழுதே மிகப்பெரிய அளவு ஓட்டு வாங்கணும். அப்ப கிட்டத்தட்ட 5% ஓட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் 2021 அது 3% குறைஞ்சுது. எப்படியும் மிக முக்கியமான தொகுதிகளில் நல்ல செல்வாக்கு இருக்கு. அதாவது சென்னையிலலாம் நல்ல ஓட் பேங்க் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி மாதிரியான அந்த பகுதிகளெல்லாம் கிட்டத்தட்ட 30% அந்த அளவு ஓட்டு இருக்கு. அதாவது நம்ம 4% 5%ங்கிறது 234 டிவைட் பண்றப்ப வர்றது. ஆனா தனித்தனி தொகுதியா பாக்குறப்ப சில பாக்கெட்ஸ்ல கூட இருக்கும். கோயம்புத்தூர்ல கூட இருக்கும். கோயம்புத்தூர்லாம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தோம். கோவை பாராளுமன்றத்துல கமல் ஆல்மோஸ்ட் வின் பண்ற லெவலுக்கு வந்துறாரு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1500 ஓட்டுல தானே தோத்தாரு. ஸோ அந்த மாதிரி தொகுதிகள்லாம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. 234 டிவைட் பண்றப்ப அது கம்மியா வரும். ஏன்னா நமக்கு வாக்கு வங்கியே இல்லாத பகுதிகள்லாம் இருக்கு. சவுத் தமிழ்நாடு அந்த மாதிரி பகுதிகள், நம்ம சின்ன ரூரல் ஏரியாஸ்லாம் பெரிய அளவு ஓட் பேங்க் கிடையாது. அது மொத்தமா டிவைட் பண்றப்ப நமக்கு கம்மியா இருக்கும். ஆனா மிக முக்கியமான ஒரு பாக்கெட்ஸ் டவுன், நகர்ப்புற தொகுதிகளில் நல்ல செல்வாக்கு இருக்கு. அது திமுக. ஏன்னா இப்போ 500 ஓட்டு 1000 ஓட்டு அதெல்லாம் மிக முக்கியம் இந்த மல்டி கார்னர் இதுல. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் நீதி மையத்துக்கு நிச்சயம் 10 தொகுதியாவது கொடுப்பாங்க. 10லேருந்து 15 தொகுதி கொடுப்பாங்க. அதுல நமக்கு நிறைய வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேற்றுக்கு ஆஸ்கார் நாமினேஷன்ஸ் வந்தது. அதுல சின்னர்ஸ் அந்த படத்துக்கு 16 நாமினேஷன், ரெக்கார்டு நாமினேஷன். இதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கும் இவ்வளவு 16 நாமினேஷன் எனக்கு தெரிஞ்சு டைட்டானிக்கே வந்தது இல்லை. டைட்டானிக்கை தான் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. சின்னர்ஸுக்கு 16, ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் டிகாப்ரியோ நடிச்ச படம், அதுக்கு 13 நாமினேஷனு. பிராங்கென்ஸ்டீன் இது நெட்ஃபிளிக்ஸ்ல சமீபத்தில் வந்தது போன மாசம், எல்லாம் பரபரப்பா சொன்னாங்க, 9 நாமினேஷனு. அப்புறம் சென்டிமெண்டல் வேல்யூக்கு 9 நாமினேஷன் கிடைச்சிருக்கு. அதாவது 16ங்கிறது அன்பிலீவபிள். அதாவது சின்னர்ஸ் ஹோல்ட் த ரெக்கார்ட் ஆஃப் அகாடமி அவார்டு securing 16 nomination. It broke the previous record of 14 which was held by All About You 1950, Titanic 1997, La La Land 2016. லாலா லேண்டுங்கிறது மியூசிக்கல். அதாவது ஹாலிவுட்ல மியூசிக்கலுக்குன்னே தனியா படம் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல ஒரே படத்துல எல்லாமே இருக்கும். சென்டிமெண்ட், சாங்ஸ், காமெடி, ஃபைட்டு எல்லாம் நம்ம கலந்துருப்போம். அவங்க தனியா பண்ணுவாங்க. ரோம்காம்னா ரோம்காம் தனியா இருக்கும். ட்ராஜடினா தனியா அந்த படம் சோகமான படமா இருக்கும். காமெடினா காமெடி, மியூசிக்கல்னா தனியா இருக்கும். ஸோ அப்படி அந்த லாலா கமலஹாசன் கூட ரஹ்மானோட ஒரு பிளான் பண்ணாரு, ஒரு மியூசிக்கல் நம்ம பண்ணணும் அப்படின்னு. சிங்கிதம் சீனிவாசராவை டைரக்ட் பண்ண வச்சு மியூசிக்கல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்லாம் அவங்க பிளான் பண்ணாங்க. லாலா லேண்டை தான் அவங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அது கடைசியில நடக்கல, பண்ண முடியாம போச்சு. ஏன்னா இங்க மியூசிக்கல் பண்ணா கிட்டத்தட்ட நம்ம நினைத்தாலே இன்னைக்கு மாதிரி கம்ப்ளீட்டா பாட்டுக்காகவே படம் எடுக்கிற மாதிரி வரும். அது இந்த காலகட்டத்தில் அவ்வளோ பாட்டை வச்சு எடுத்தா ரசிப்பாங்களா? ஏன்னா இப்போ ஒரு பாட்டு தான் இருக்கு படத்துல. அந்த ஒரு பாட்டையும் என் கிரெடிட்ஸ்ல போடுறாங்க, இல்லைன்னா டைட்டில்ல போடுறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஃபுல்லா சாங்கு. ஆனா ட்ரெண்டை மாத்தலாம். நினைத்தால இன்னைக்கு மாதிரி ஒரு 16 பாட்டு 17 பாட்டு படம் ஃபுல்லா
மியூசிக் சப்ஜெக்டா ஹீரோ வந்து ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்காரு, இல்லைன்னா ஹீரோ வந்து அது சம்பந்தமா இப்போ நம்ம டூயட்ல வந்து சாக்ஸபோன் வாசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்து பண்ணா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் இந்த நாமினேஷன். இது வந்து பீட்டன் டைட்டானிக்கை பீட் பண்ணி மிகப்பெரிய சின்னஸ் பண்ணியிருக்கு. எவ்வளோ அவார்டு வாங்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த நாள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து அன்சங் ஃபர்கட்டன் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு படம் நம்ம ஷாம் பெனகல் எடுத்தாரு. அந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு கமலஹாசன் அவர்களுக்கு ஆசை. அவர்கிட்ட கேட்ட பொழுது நீ நேதாஜி மாதிரி ஹைட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அந்த படத்துல சச்சின் கேத்கர் அப்படிங்கிற நடிகர் தான் அவர் வந்து அவரும் ஒரு மராத்தி, அவர் பெங்காலி கிடையாது, அவர் ஒரு மராத்தி தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவர் வெர்சடைலா நிறைய பண்ணுவார். பட் கமல் அளவுக்கு பெரிய நடிகர் கிடையாது. அவரை புக் பண்ணி அவரை நடிக்க வச்சாங்க. அப்புறம் கமல் வந்து ஒரு முறை நேதாஜி அவர்களுடைய அந்த நினைவு இல்லம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நினைவு இல்லத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா கமல் சாரை கூட்டு போனாங்க. அப்படி கூட்டு போகும்பொழுது பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கமலஹாசன் அவர்களுடைய ஹைட்டு கரெக்டா. ஆஹா, நம்ம விட்டுட்டோமே, தெரிஞ்சிருந்தா நம்ம ஷாம் பெனகல்கிட்ட சண்டை போட்டு நான் அந்த படத்துல நடிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு பேட்டியில குறிப்பிட்டாரு ஜாலியா. ஏன்னா ஷாம் பெனகல் வந்து கமல் சாருக்கு ஒரு குரு மாதிரி, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. அவரோட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நீங்க ஏன் சத்யஜித் ரே ஷாம் பெனகலோட படங்கள்ல நீங்க நடிக்கல அப்படின்னு கேட்டிருந்தேன். அதாவது அவர் இந்தியன் 2க்கு அப்புறம் நான் நடிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்திருந்த காலகட்டம். அப்ப பிக் பாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப ட்விட்டர்ல கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் நிறைய கேள்வி கேட்டேன். என்னுடைய இந்த ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். அதை கூட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்படி இவரால் அவர் படங்கள்ல நடிக்கலையே, சத்யஜித் ரே அல்லது ஷாம் பெனகல் நடிச்சிருந்தா நமக்கு இன்னும் நல்லா இருந்திருக்குமேங்கிற எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. அவர் நடிக்காம விட்டார். எல்லா படங்களையும் நடிச்சிட்டாரு, அதை மட்டும் அவர் பண்ணல. இந்தியன் படம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவர் சுபாஷ் சந்திரபோஸோட இருக்கிற மாதிரியான காட்சிகள் வரும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன்ல. ஏன்னா அவரோட ஆர்மி தானே இவர் போறாரு, அவரோட ஆர்மியில ஃபைட் பண்ண தானே இவர் போறாரு. அப்புறம் பிரிட்டிஷ்ட ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க, அதுக்கப்புறம் வர்றாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை இது. அதுல வந்து சுபாஷ் சந்திரபோஸோட அவர் வர்ற காட்சிகள் சூப்பரா இருக்கும். அது இன்னைக்கு வந்து நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை we fondly remember நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். உலகநாயகன் கமலஹாசனோட பிலாசபி ஒவ்வொரு படத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த படம் என்ன கதையோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் எழுதுவார். உதாரணமா விருமாண்டி படத்துல பாட்டு அவர் தான் எழுதியிருப்பாரு, ஒன்னை விட பாட்டு. அதுல வந்து 100 ஜென்மம் நமக்கு போதுமா, வேற வரம் ஏதும் கேட்போமா, சாகா வரம் கேட்போம் அந்த சாமியே அப்படிம்பாரு. அப்புறம் உத்தம வில்லன் படத்துல வந்து அந்த உத்தமனுக்கு வந்து சாகா வரம் கிடைச்சிரும். ஆனா அப்ப என்ன எழுதியிருப்பாருன்னா அதே கமலஹாசன் வந்து சாகா வரம் போல் சோகம் உண்டோன்னு எழுதியிருப்பாரு. அதான் சாகா வரம் அப்படிங்கிறது வந்து இறப்பே இல்லாம இருக்கிறது. அப்படி இருக்கிறது வந்து மிகப்பெரிய சோகங்கிறாரு. அவர் பேசும்பொழுது என்ன சொல்லுவார்னா, இறப்பு என்பது வாழ்வின் ஒரு பகுதி. ஒரு நல்ல எழுத்தாளன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம எழுத மாட்டான், வளவளன்னு எழுத மாட்டான். ஒரு வாக்கியம் ஆரம்பித்தால் அது முற்று பெறுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா தன்னுடைய பிலாசபியை அவர் அந்தந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த கேள்விகள், இந்த தேடல் அவருடைய படங்கள்லையும் அவருடைய அந்த சிந்தனையிலையும் இருக்கும். இறப்பை பற்றி இந்த 2 விதமான, ஒன்று வந்து சாகாவரம் கேட்போங்கிறாரு, இன்னொன்னுல வந்து சாகாவரம் சோகங்கிறாரு. ஸோ வித்தியாசமான அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான சிந்தனை.